பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னதாய் இந்த வேத வசனம் நமக்கு கூறுகிறது. இந்த வேத வசனத்தினுடைய அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மானிதனாய் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் இது. இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானதாகவும் இதனோடு கூட இணைந்த சம்பவம் மிக முக்கியமானதாய் கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் ஆரம்பிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவர்களிடத்திலே அவருடைய உபதேசத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு விட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அப்படி இருக்க நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மேலே குற்றம் சுமத்துவதற்காய் அவருக்கான முகாந்திரத்தை காணும்படியாய் அவரிடத்திலே அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இயேசுவோ ஒன்றுமே சொல்லாமல் தரையிலே எழுதி கொண்டிருந்தார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கிற பொழுது இயேசு நிமிர்ந்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் தரையிலே குனிந்து எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த ஸ்திரீ மட்டும் தனித்து அங்கே நடுவே நிற்கிறார். அப்பொழுது இயேசு அந்த ஸ்திரீயை தவிர வேறு யாரையும் காணாமல் அவர் கேட்கிறார், உங்களை ஒருவனும் நியாயம் தீர்க்கவில்லையா என்று சொன்ன பொழுது, இல்லை ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அவரும் சொல்லுகிறார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை என்று சொல்லிவிட்டு அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவருடைய பாவங்களை மன்னித்து அனுப்பிவிட்டு இப்பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை கண்டடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த ஸ்திரீ அவள் செய்த பாவத்திற்கு, அல்லாவிட்டால் அந்த பரிசேயருடைய அந்த வேதபாரகருடைய கூட்டத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் சாக வேண்டியவள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவளுடைய பாவங்களை மன்னித்து விட்டு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்புகிற பொழுது ஒரு புது வாழ்வை பெற்று கொண்டிருக்கிறாள். இந்த புது வாழ்வு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு கூட, கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு கூட வாழுகிற புதிய கிருபையை கொடுக்கிறது. இதற்குள்ளாய் இருளில்லை, இதற்குள்ளாய் பாவம் இல்லை, இதற்குள்ளாய் சோதர மரணத்தினுடைய அந்த வல்லமை இல்லை, நரகத்தினுடைய அந்த எந்த காரியமும் இந்த வாழ்க்கைக்குள்ளாய் வந்துவிடாது என்பதே வேதம் நமக்கு கூறுகிறதாம். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் இருளே நடக்க மாட்டோம். இருள் நம்மை பற்றி கொள்ளவே செய்யாது. நாம் ஜீவ ஒளியை கண்டடைவோம் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரும் நமக்கு சொல்ல. எனவே அந்த ஜீவ ஒளியை கண்டடையும்படியாய், கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு பின்னே செல்லும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர் அல்லவா? என் ஜீவனுள்ள தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது அல்லவா? அந்த நல்ல தயவுகளுக்காய் உமக்கு ஆம் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறவன் ஆண்டவரே சுதரம் ஜீவ ஒளியை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி ஆண்டவரே என்றும் மங்காத அந்த ஜீவ ஒளியை கண்டடைந்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, நாங்கள் அந்த ஜீவ ஒளியின் பாதையிலே நடக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஆண்டவரே சோதரம் பாவியான ஸ்திரீ தன்னுடைய மீட்பை கண்டு கொண்டதைப் போல நாங்களும் உம்மை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.